நேயர் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குரு பெயர்ச்சி பலனை சொல்ல இருக்கின்றேன். எனது பெயர் டி. சங்கர், ஜோதிடர். ஒரு 35 ஆண்டு காலமாக ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். தஞ்சாவூரில் மேலே வீதி என்ற இடத்தில் ஸ்ரீ பாலகணபதி ஜோதிடம் என்ற பெயரில் ஜோதிட நிலையம் வைத்துள்ளேன். என்னுடைய செல் நம்பரை பொறுத்தவரையில் 92 453 65 218 என்ற நிலையில் நாங்கள் என்னோடய அலுவலகத்திலிருந்து ஜாதகம் பார்த்து கொண்டு இந்த குரு பெயர்ச்சி பலனை மக்களுக்கு தெரிவிக்கலாம் என்று இந்த வாயிலாக உங்களுக்கு நல்ல பலன்களே சுருக்கமான முறையிலே சொல்லியிருக்கின்றேன். அதாவது இன்றைக்கி பராபர வருஷம், தமிழ் வருஷத்தில் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, ஆங்கிலம் 26 மே மாதம் 2026 வருடம் காலையில் 10:48 வினாடிக்கு குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி வருகின்றார். இந்த குரு பெயர்ச்சி என்பது மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. குரு பகவானை பொறுத்தவரை கடகராசியில் உச்சம் பெற்று வருவதனால 12 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துல உச்சம் பெற்று வருவார். அவர் வருங்காலங்களில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அந்த வகையில் நாட்டை பொறுத்தவரையில் நாட்டினுடைய தலைவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதும், பொருளாதாரமானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து வரக்கூடியதும், குருபகவான் ஆடைகளுக்கும் அதே போல் ஆபரணங்களுக்கும் முக்கியத்துவம் தங்கம் சம்பந்தப்பட்டதுக்கு. அதனால் தங்கத்தினுடைய அதனால் ஒரு பொருளாதாரமானது முன்னேற்றம் அடைஞ்சு தங்கத்தின் விலைகள் நன்றாகவும் அது சம்பந்தமான வியாபாரங்களும் பொருளாதாரமானது நாட்டுக்கு வளர்ச்சி அடையக்கூடியதும், அதே போல் நன்றாக மழை பெய்து விவசாயிகள் நல்லபடியாக வரக்கூடியதும், பொதுமக்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும், நன்மைகள் நடக்கும். இதில் பயனடையக்கூடிய ராசினியர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 5 ராசினியர்கள் பயனடைவார்கள். பொதுவாக கடகராசியில் குரு அமர்ந்து அவருடைய பார்வை பலம் தரக்கூடிய ராசிகள். அதாவது முதலில் 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியும் குரு பகவான் பார்ப்பார். இந்த மூன்று ராசினியருக்கும் சிறப்பான பலன்களும் மற்றவர்களுக்கும் சிறந்த ஒரு பலன்களையும் தரக்கூடிய இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் நல்ல பலன்களை அடையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராசினியர்களை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறது கல்விக்கு நன்மைகள், படிப்பு, பொருளாதாரம், குடும்பம், தனதானிய சம்பத்து, கல்யாண காட்சிகள், இனவிருத்தி, ஜனவிருத்தி, அபிவிருத்தி அனைத்தும் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தாற்போல் கன்னிராசினியர்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் அவர்களுக்கு பல யோகங்கள், நன்மைகள், லாபங்கள், வெற்றிகள், வெளிநாட்டு யோகங்கள், வேலைவாய்ப்பு, ப்ரொமோஷன், தடையில்லாத காரியங்கள், வராத பணம் வந்து சேருவது போன்ற பலவிதமான நன்மைகளை கன்னிராசி நேயர்கள் அடைவார்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பால் வேலை பதவி உயர்வு, அதேபோல் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, தெய்வ வழிபாடு பண்ணுறது, பெரியவங்களை பார்க்குறது, அதே போல் காசி இந்த மாதிரியான பல இடங்களில் போய் தெய்வ தரிசனம் செய்து வருவது, வெளியூர் சென்று வருவது, அதுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொருத்தரோட வயதுக்கு தகுந்தாப்பில் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால் அந்த பயனை விருச்சிக ராசினியர்கள் அடைவார்கள். அதே போல் மகர ராசினியர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதனால் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். காலதாமதமாக எவ்வளோ நாளாக அது திருமணம்னா இந்த நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். அதே போல் அவங்க வேலை வாய்ப்பு, வருமானங்கள், முன்னேற்றங்கள் அனைத்தும் மகர ராசினியர்களுக்கு கிடைக்கும். மீனராசினியர்களுக்கு பாக்கியஸ்தானமும் மீனராசிக்கு 5ஆம் இடமும் குரு அமர்ந்திருப்பதனால் தன்னோட பிள்ளைகளுக்கு கல்யாணங்கள், படிப்பு, தேவையான பொருட்கள், இடம்பொருள், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த மீனராசினியர்கள் ஏற்பட்டு அவங்களும் சிறப்பான பலன்களை அடைவார்கள். இந்த மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 5 ராசினியர்களும் மிகவும் நன்மையான பயன்களை அடைவார்கள். இந்த ராசி குரு பெயர்ச்சியின் பலனாக இதை பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய ராசினியர்கள் கடகராசினியர்கள்
அதுக்கு அடுத்தாற்போல் சிம்ம ராசி நேயர்கள், துலா ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்கள், கும்பராசி நேயர்கள், மேசராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்கள் இவர்கள் அனைவரும் வேலைக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து வரவும், குருமார்களை சந்தித்து அவர்கள் அருளாசி பெற வேண்டும். மற்றபடி இந்த ஆபத்து இது வராது, பயப்பட வேண்டிய தேவையில்லை. நன்மைகளே நடக்கும். அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் நல்லது செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.